வணக்கம். தென்னாட்டு பெர்னாட்சா அறிஞர் அண்ணாவிற்காக முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பேனா சிந்திய கவிதாஞ்சலியை கல்லணை கட்டிய கரிகார் சோழனைப் போல் சொல்லனை கட்டி உங்கள் காது கோப்பைகளில் கூழாக ஊற்றுகிறேன், பருகுங்கள். பூவிதழின் மென்மையினும் மென்மையான புனித உள்ளம், அன்பு உள்ளம், அரவணைக்கும் அன்னை உள்ளம். அவர் மலைவிதர்கள் தமிழ் பேசும் மா பலா வாழையனும் முக்கணியும் தோற்றுவிடும். விழிமலர்கள் வேலாகும் வாளாகும் தீங்கொன்று தமிழ் தாய்க்கு வருகுதென்றால் கால் மலர்கள் வாடிவிட்டாலும் அவர் கடும் பயணம் நிற்காது. கைமலர்கள் பிணைத்து நிற்கும் தம்பியரை கழகத்தை அம்மலரே எதிரிகளை மன்னித்து நெற்கதிர் போல் தலைநாண செய்துவிடும். மக்களாட்சி மலர் குலுங்க, சமதர்ம பூமணக்க, தாய்மொழி தமிழே வாழ்வு பொழிலாக ஆடிவரும் தென்றல், நாடி வரும் பூமுடியே புகழ்முடியே, உமை தேடி வரும் வாழ்த்து குவியலிலே தினம் பாடி வரும் வண்டாக நான் பறப்பேன். உனை காக்க எனை துறப்பேன், என் ஒரு கோடி தமிழறிஞர் பாடுகின்ற பாட்டுக்கு பெருந்தலைவன். கவியினில் பொருளென, கரும்பினில் சுவையென, கதிரினில் ஒளியென, காவினில் மலரென, நிலவினில் குளிரென, நிலமிசை வளமென, குளவிடும் அருவி குளரிடும் மொழியென, உளவிடும் காற்றில் ஏறிடும் இசையென, அலையலும் கடலில் ஆடிடும் நுரையென, கலைமண கவலக் கூடிய கவிஞர் தலைமகன் அண்ணா திருப்புகள் பாடிட, நிலமகள் வடிக்கும் கண்ணீர் அந்தோ வெள்ளம் வெள்ளம் மாபெரும் வெள்ளம். 1938 தாயகத்தில் மொழிப்புரட்சி தோன்றுவதற்கு வித்திட்டார் சில பேர் என்றால், ஈரோட்டு நாயகத்தின் இணையில்லா தலைமை வீரர் எங்கள் அண்ணன் களம் புகுந்தார் காஞ்சி பூண்டு. 2-3 திங்கள் வரை சிறையில் வாடி தரும் 3 கோளாக தமிழை தந்து 63 எழுத்தாலே அண்ணாவானார். அன்றொரு நாள் 52 சென்னையிலே சொன்னேனே நினைவுண்டா உங்களுக்கு? 3 எழுத்திலே ஒரு சிறப்புண்டு, முத்தமிழ் மனமுண்டு. மூவேந்தர் முக்கொடி முக்கணியென மும்முற சார்த்தவ தமிழர். அவர் வாழ்ந்த தமிழ் வாழ்வுக்கு 3 எழுத்து. அந்த வாழ்வுக்கு அடிப்படையாம் அன்புக்கு 3 எழுத்து. அன்புக்கு துணை நிற்கும் அறிவுக்கு 3 எழுத்து. அறிவார்ந்தோர் இடையிலும் காதலுக்கு 3 எழுத்து. காதலர்கள் போற்றி நின்ற கடும் வீரமோ 3 எழுத்து. வீரம் விளைக்கின்ற களம் 3 எழுத்து. களம் சென்று காணுகின்ற வெற்றி 3 எழுத்து. அந்த வெற்றிக்கு நவையெல்லாம் ஊக்குவிக்கும் அமைதிமிகு அண்ணா 3 எழுத்து அறிந்திடுவீர் எனச் சொன்னேன். திக்கெட்டும் தமிழ் முழக்கம் திசையெங்கும் சொன்மாறி, வக்கற்றோர் வகையற்றோர் வாழ்வதற்கு திட்டங்கோரி, வண்டாக சுற்றுகின்றார் மேடையேறி, எழுதுகின்றார் அண்ணா ஏடெல்லாம் வீடெல்லாம் தமிழ் நாடெல்லாம். புதுமை மணக்குதங்கே, ஏடா தம்பி எடுடா பேனா, எத்தனை உணர்ச்சி எத்தனை எழுச்சி, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு, கருத்து பேழை கற்பூர வெட்டகம், மரக்கிளையிலே பிணம் வெந்த புண்ணிலே வேல், மறந்திடப் போமா மணங்கவர் வாசகம், சாலையோரத்திலே வேலையற்றதுகளின் உள்ளத்தில் விபரீத எண்ணங்கள், வேந்தே அதுதான் காலக்குறி. அண்ணனுக்கென்று யாருக்கு வரும் இந்த அழகு நடை, அறிவு நடை? கோடு உயர்ந்தது குன்றம் தாழ்ந்தது, தமிழகம் மறவா தலையங்கம் என்றோ. இப்படை தோக்கின் எப்படை ஜெயிக்கும், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், ஒப்பில்லா வரிகள் உரைத்திடும் பழுவல் மனோமணியம் எனினும் நம் மனதில் பதித்தவர் அண்ணாவென்றோ. மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும், அரசியல் பண்பினை போதிக்கும் அழகே, மறப்போம் மன்னிப்போம் மாற்றார் ஏசல் தாங்கிடும் மாண்பே, எவர் கற்றுத்தந்தார் இதனை? சுவர் வைத்து சித்திரம் எழுதுதல் போல் நயமிகு பண்புடன் அரசியல் நடாத்தல் நன்றென்றார் அண்ணா, அதை மறுத்து 4-5 பேர் குதித்திட்டார் என்றார். அவர் கண்டு சிரித்திட்டார் அண்ணா. அனைவரையும் ஓரன்னை பெற்றெடுக்க வயிறு தாங்காத காரணத்தால் தனித்தனி தாய் ஈண்டெடுத்த தம்பிகளே என அழைத்து கனிச்சுவையாய் கற்கண்டாய் தேன்பாகாய் அன்பு காட்டி பனிமலர்வியில் தும்பியதாய் தழுவிக்கொண்டார். சுழல்வல்லார் சேது பிள்ளைதனை சோமசுந்தர பாரதியை சொற்போரில் சொக்க வைத்தார், பாவம் சிக்க வைத்தார். நீதி கட்சி என்று நெடியமதில் சுவருக்குள்ளே பணச்சாதிக்கு கட்சியாய் இருத்தல் ஆகாதெனினும் கொள்கையாலே அதை வீதிக்கு கொண்டு வந்தார். வீசிடுக வெள்ளையர்கள் பட்டத்தை என்று சேலத்து மாநாட்டில் தீர்மானம் போட்டுவிட்டார். அண்ணாவின் போர்க்கோலத்தை எதிர்க்க மாட்டாமல் கோலற்ற குருடர் போல கொள்கையற்றோர் வீழ்ந்து போனார்.
தீரர் அண்ணன் திராவிடர் கழகம் எனும் பெயர் மாற்ற தீர்மானம் தீரர் அண்ணா திராவிடர் கழகம் எனும் பெயர் மாற்ற தீர்மானம் வீரர் கூடிய மாநாட்டில் கொண்டு வந்தார். அண்ணல் காந்தியார் அறவழி கண்டு ஆங்கில ஆட்சி அகற்றிய போது துன்ப நாளெனும் பெரியார் அறிக்கையை மறுத்து தொடங்கினார் போரை. இன்ப நாளிது இனிய நாளிது என்பதோளாயான இந்தியர் அன்புரு காந்தியின் அருளால் இன்று இழந்தனர் அடிமை தலையினை அறுத்து முழங்குவோம் விடுதலை முரசினை எடுத்து என்றே அண்ணா அன்றே சொன்னார். அன்று முதல் அண்ணன் ஐயா உறவினிலே கீறல் விழ அது 49ஆம் ஆண்டினிலே பிரிவாய் மாறி முகில்கிழித்து வெளிக்கிளம்பும் முழுமதியாய் முன்னேற்ற கழகத்தை முகிழ்க்கச் செய்தார். தலைவருடன் கூடி வாழ முடியாமல் பெரும்பான்மை தோழருடன் வெளியே வந்தும் நிலைகுலையா நம் மன்னன் அன்று சொன்னார், அது நேற்று சொன்னது போல் இருக்குதம்மா. தலைவரில்லை முன்னேற்ற கழகத்துக்கு என் தலைவர் இருந்த நாற்காலி காலியாக இருக்கும். அதில் தலைவர் அவர் என்றேனும் வந்தமர்வார். அதுவரையில் காத்திருப்பேன் என்றார். பூத்திருக்கும் வளர்த்தோட்டம் காலை பனிநீர் வடிப்பது போல் காத்திருந்த கூட்டம் கேட்டோர் கண்ணீர் வடித்தார். கண்ணீர் துளிகளே நாட்டின் கண்மணிகளே என அழைத்து செந்நீர் சிந்துதற்கு அணிவகுத்தார். யாரேனும் கேட்டதுண்டா, யாரேனும் பகிர்ந்ததுண்டா, 18 ஆண்டுக்குள் ஓர் இயக்கம் பதுங்கி பாயும் வேங்கை என பாராள வந்த கதை. ஈராண்டு முடியவில்லை எம்மண்ணா ஆட்சியேற்று சீரார்ந்த செயல்பலவும் செய்தலுற்றார். ஏறார்ந்த உழவர்க்கெல்லாம் ஏற்றம் தந்து எழில்வாழ்வு குவிப்பதற்கு எடுத்தார் முயற்சி. உலக தமிழ் மாநாடு துவக்க வந்த ஓங்கு புகழ் குடியரசு தலைவர் அவர். இணையற்ற காட்சி கண்டேன் மாட்சி கண்டேன், இதுபோல வாழ்வில் என்றும் கண்டதில்லை என ஊர் மெச்ச புகழ்ந்துரைத்தார் அண்ணன் கீர்த்தி. ஆந்திரத்து பிரம்மானந்த ரெட்டிகாரும் ஆகா நீதானே அசல் காந்தியவாதி என்று ஆராதனை செய்திட்டார். ஆண்டொன்று கழியவில்லை மதுவிலக்கை தீவிரமாய் ஆக்குகின்றீர். பல மாநிலத்தில் கைகழுவி கலையும் கட்டிவிட்டார் மரங்களிலே. மகாத்மாவின் தோன்றல் நீர்தான் என்று கிளி என்றால் மலையென்றோ, மகாத்மாவின் தோன்றல் நீர்தான் என்று கிரி என்றால் மலையென்றோ, அந்த மலை தழுவும் முகிலானார் நம்மண்ணா. விவி கிரி தந்த வாழ்த்துக்கு விளக்கம் இது. பன்னாட்டு பேரறிஞர் வாழ்த்து நின்றார். அன்று தென்னாட்டு சிகரமாய் இருந்துட்டோர் அண்ணன் பற்றி என்ன சொன்னார்? பழந்தமிழ் வித்தகர் பல்லாவரத்தார் அண்ணா பழந்தமிழ் பேச்சால் மயங்கி நின்றார். அந்த மறைமலை தந்த புகழ்மொழி ஆயிரும் பசுமலை பாரதி பாண்டியன் தோற்றம் அவரை நாவலர் என்று நாடே அழைக்கும். அவர் சமக்கரா வீழ்ந்த தமிழினம் காக்க மன அழுக்கில்லாத தலைவன் கிடைத்தான் என்றே அண்ணன் பெருமை சொன்னார் அன்று. 2000 ஆண்டின் முன்னும் இன்று போல் இளையவளாய் இருந்துட்ட தமிழா மண்ணை, 2000 ஆண்டின் முன்னும் இன்று போல் இளையவளாய் இருந்துட்ட தமிழா மண்ணை 100,000 கோடி என ஆண்டு பல வாழ்வதற்கு 100,000 செய்திட்ட புலவர்களை இன்றால் எனினும் கலைமகளாம் நம்மண்ணை வள்ளுவனை தலைமகனாய் பெற்றெடுத்தார். கண் மலரென்றால் தாமரைதான், மன்னன் என்றால் கரிகாலன், நூல் என்றால் திருக்குறளே என போற்றும் அறப்பணுவல் அளித்திட்டான், மாந்தரெல்லாம் கழித்திட்டார். மின்முட்டும் மலையோரம் நம் கண்பட்டும் படாமலும் எழுகின்ற நச்சு மரம் போல பண்பட்ட தமிழர் வாழ்வில் முதுகில் புண்பட்ட கொள்கையெல்லாம் மூண்டதந்தோ. சாதிகளை காணாது குரல் ஒலித்த தமிழ் மண்ணில் பாதியிலே வந்ததம்மா பல கோடி சாதிகளும். அறிவு மனம் கமலுகின்ற ஆலயங்கள் அற்றுப்போய் 1000 தெய்வங்கள் உரைகின்ற கோவில்கள் கண்டுவிட்டார். மொழியுணர்வே இல்லாத வாயுணர்வின் மாக்கள் தமிழ் அழியினும் வாழியினும் என்றென்று இருந்துற்றார். அறநெறியை குறிக்கோளாய் திகழ்ந்திட்ட பெருநிலத்தில் பிறநெறிகள் பயிர் செய்தார், பிழை குவித்தார். மலையற்று போன வயல் போல மாறிற்று தமிழர் மனம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்குமின்றி நடக்காது வேலை என்று நடந்திட்டார் சில தமிழர். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று பொருள் குவித்து வளம் செழித்த நாட்டில், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று பொருள் குவித்து வளம் செழித்த நாட்டில் இன்று இருள் கவிந்து வாட்டம் கோடி போட்டதெங்கே? வாடினால் தமிழன்னை, சோகப்பாட்டு பாடினால் தமிழன்னை, அடு நெருப்பில் ஆடினால் தமிழன்னை, ஓடினால் ஓடினால் ஒரு வழியும் கிடைக்கவில்லை. புவியூர் விட்டு புகழூரில் வாழுகின்றான் கவியூரின் பெருவேந்தன் குரலாசான். அன்று சென்று அருமை மகனே வேண்டுகோள் ஒன்று விடுத்தேன் என்றார். என்னம்மா என்றான் குரலோன். தோன்றுகின்ற இடமெல்லாம் தங்கம் வரும் தமிழகத்தில் மீண்டும் நீ பிறந்திட வேண்டும் என்றார். தங்கம் எடுக்கவா என்றான். தமிழர் மனம் வாழ்வெல்லாம் தங்கமாக ஆக்க என்றார். இன்றென்ன ஆயிற்றென்றான். குன்றனைய மொழிக்கு ஆபத்து என்றார். சென்றடைய குடிலில்லை ஏழைக்கென்றார். கடிதோச்சி மெல்ல எரிய தெரியாமல் கொன்றெறியும் கோல் ஓங்கிற்றென்றார். அறிவில் கன்றனையோர் வீணில் கதையும் சொன்னார். அழுதகண்ணை துடைத்தவாறு அமுதமொழி வள்ளுவனும் அம்மா நான் எங்கே பிறப்பதென்றார். தொழுதமகன் உச்சி மோந்து
பல விழுதனைய கைகளாலே அணைத்துக் கொண்டு உழுதவயல் நாற்றின்றி காயாது இனிமேலே எனமகிழும் உழவன் போல் உள்ளமெல்லாம் பூரிப்பு துள்ளியல காய்ந்த வயிற்றுக்கு கஞ்சி வாத்திடவே கற்கண்டே தேன்பாகே திருக்குறளே நீ காஞ்சியிலே பிறந்திடுக என்றார். பிறந்திட்டான் நம் அண்ணனாக அறிவு மன்னனாக பொதியமலை தென்றலாய் போதாகி மலர்கின்ற தமிழ் உணவின் புதுமணமாய் பதிகத்து பொருளாய் பழந்தமிழர் புறப்பாட்டாய் வந்துதித்தான் அண்ணன். கீழ் வானுதித்த கதிர் போல புரியாதற்கு ஒரு புதிர் போல அவன் புகழை பாடுதற்கு அவன் வளர்த்த தம்பி நானும் அவன் தந்த தமிழெடுத்து இவன் வந்தேன் இதுதான் உண்மை. தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார், அன்னை என்பார், அருண்மொழி காவல் என்பார், அரசியல்வாதி என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோ நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்றே அவர் அன்னை பெயர் தந்தார். அந்த அன்னை குலம் போற்றுதற்கு அவைக்கோர் சிலை, அறம் வளர்த்த கண்ணைக்கோ சிலை, வளையாத நெஞ்ச பாரதிக்கும் வணங்காமுடி பாரதி தாசருக்கும் சிலை, வீரமா முனிவருக்கும் சிலை, கால்நிழல் போப்புக்கும் சிலை, கம்பருக்கும் சிலை, தீரமாய் கப்பலோட்டிய தமிழருக்கும் சிலை, திக்கட்டும் குரல் பரப்ப திருவள்ளுவருக்கும் சிலை. 10 சிலை வைத்ததனால் அண்ணன் தமிழின்பால் வைத்துள்ள பற்றுதலை உலகறிய அண்ணனுக்கோ சிலை. சென்னையிலே வைத்தபோது ஆட்காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றார். ஆன இடுகிறார் எம்மண்ணா என்றிருந்தோம். ஐயோ, இன்னும் ஓராண்டே வாழப் போகின்றேன் என்று அவர் ஓர்விரல் காட்டியது இன்றென்றோ புரிகிறது. எம்மண்ணா இதயமண்ணா, படைக்கு அஞ்சாத தம்பி உண்டென்று பகர்ந்தாயே, எமை விடுத்து பெரும் பயணத்தை ஏன் தொடர்ந்தாய்? உன் கண்ணொளியின் கதகதப்பிலே வளர்ந்தோமே, எம் கண்ணெல்லாம் குளமாக ஏன் மாற்றிவிட்டாய்? நிழல் நீதான் என்றிருந்தோ, நீ கடல் நிலத்துக்குள் நிழல் தேடப் போய்விட்டாய். நியாயம்தானா? நான் தானடா நன்முத்து எனச் சொல்லி கடற்கரையில் உறங்குதையோ? நாத இசை கொட்டுகின்ற நாவை ஏன் சுருட்டி கொண்டாய்? விரலசைத்து எழுத்துலகில் விந்தைகளை செய்தாயே, அந்த விரலை ஏன் மடக்கிக் கொண்டாய்? கண்மூடி கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளே, இன்று மண் மூடிக்கொண்டு உன்னை பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை? கொடுமைக்கு முடிவு கண்டாய், எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய்? எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றார், இதையும் தாங்க ஏதண்ணா எமக்கிதயம்? கடற்கரையில் காற்று வாங்கியது போதுமண்ணா, எழுந்து வா எம்மண்ணா. வரமாட்டாய், இயற்கையின் சரி எமக்கு தெரியுமண்ணா. நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திடண்ணா. நான் வரும்போது கையோடு கொணர்ந்து அதை உன் கால்மலரில் வைப்பேனண்ணா. நன்றி, வணக்கம்.